சிவபெருமானுக்கு கார்த்திகை சோமவார விரதம் இருப்பவர்கள் தெரியாமல் கூட இந்த 5 தவறுகளை மட்டும் செய்துவிடாதீர்கள். இந்த தவறுகளை நீங்கள் செய்வதால் சிவபெருமானின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். அவை என்ன தவறுகள் என்று தெரிந்து கொள்வதற்கு முன் உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் என்றால் ஓம் நம சிவாயா என்று கமெண்ட் செய்துட்டு நமது ஜேடி தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வரும் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் சோமவாரம் அன்று துவங்குகிறது. சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய 8 வகையான விரதங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த விரதம் என்றால் இந்த கார்த்திகை சோமவார விரதம் தான். சோமன் என்றால் பார்வதி தேவியோடு சேர்ந்திருக்கும் சிவபெருமான் என்று அர்த்தம். திங்கள் என்றால் சந்திரன். சந்திரனின் சாபத்தை போக்கி சந்திரனை தன் தலையில் சூடிய மாதமும் இதுவே. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்தால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும். கணவனின் ஆயுள் பலம் கூடும். சிவபெருமானின் முழு அருளையும் பெற்று செல்வ செழிப்புடன் வாழ்வீர்கள். ஆனால் விரதம் இருக்கும் போது இந்த 5 தவறுகளை மட்டும் செய்து விடாதீர்கள். முதலாவதாக, விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் தலைக்கு எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்க கூடாது. இரண்டாவதாக, அன்றைய தினம் சண்டை போடுவது, மற்றவர்களிடம் வாக்குவாதம் செய்யக்கூடாது. மூன்றாவதாக, அன்றைய தினம் சூதாட்டம் ஆடுவது, பொய் பேசுவது போன்றவற்றை செய்யக்கூடாது. நான்காவதாக, விரதம் இருப்பவர்கள் அசைவம் சமைத்து சாப்பிடக்கூடாது. ஐந்தாவதாக, சோமவார விரதம் இருக்கும்போது வெங்காயம், பூண்டு, புளியை உணவில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது.